யாருக்கு நான் தீங்கு செய்தேன்? இந்த உலகத்தில் யார் கொடியை நான் கெடுத்து எனக்கு ஏன் ஐயா இப்படிப்பட்ட சோதனை வர வேண்டும்? என் அன்பு மனைவி, ஆசை மனைவி அமலாவின் மனதை பாழாக்கி விட்டு வந்து விட்டேனே. இனிமேல் நான் யாரிடம் செல்ல போகிறேன்? இறைவா, யாரும் செல்ல போகிறேன்? இந்த அமலாவை காண முடியாதா? என் அன்பு மனைவி இந்த பாழால் காண முடியாதா? அமலா, அவளை இதயம் அழைக்கின்றது, அதில் காற்று வீசுகின்றது, இதயம் மெல்ல அழைக்கின்றது, அது காற்று வீசுகின்றது. அவளை இதயம் அழைக்கின்றது, அதில் காற்று வீசுகின்றது. பழகி வந்த ஒரு நாளிலே, நாங்கள் பழகி வந்த ஒரு நாளிலே, அவள் கிடைப்பிருந்தமா நினைத்து பார்க்க நேரமில்லையோ, என் நினைவு அவளை போலவில்லையோ. நினைத்து பார்க்க நேரமில்லையோ, என் நினைவு அவளை போலவில்லையோ. விதி செய்த சதிதானே, அந்த விதி செய்த சதிதானே, அவள் கிடைப்பிருந்த மாய கண்ணே, அவள் கிடைப்பிருந்த மாய கண்ணே. இதயம் அவளை அழைக்கின்றது, என் மனைவி போனதெங்கே, அவள் கிடைப்பிருந்த மாய கண்ணே. என் மனைவி போனதெங்கே, கிடைப்பிருந்த மாயம் எங்கே? விதி செய்த சதிதானே, அந்த விதி செய்த சதிதானே, அவள் கிடைப்பிருந்த மாயம் எங்கே? அவள் கிடைப்பிருந்த மாயம் அமலா, அன்போடும் அன்போடும் பாசத்தோடும் நாம் பழகி வந்தோமே, நம்முடைய நிலைமையை பார்த்தாயா? எப்படி நினைக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லையே கண்ணே, நினைத்து கூட பார்க்கவில்லையே. நாம் இருவரும் சந்தோஷமாக வாழத்தான் போகிறோம். ஆனால் என்னுடைய குலதெய்வம் அந்த அங்காள பரமேஸ்வரனை நல்லதொரு வாயு அமைந்து எனக்கு சத்தியவனை செய்திருக்கிறேன். இனிமே நான் இருவரும் சந்தோஷமாக ஆயிடும். அப்படியா? இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவன் யார்? யார்? என் நாட்டு அமைச்சர். அந்த அமைச்சரை சந்திக்க புறப்பட்டு இளவரசி சத்யாவை பார்த்தோம். அன்று முதல் எனக்கு என்னமோ பாக்கணும் கிளம்ப பார்த்துட்டே போடுவான். தொட்டா பக்கத்துல வந்து படுத்தா
பட்டு பொண்ணம்ம தொட்டா ஓராயிரம் மாமா ஓராயிரம் பட்டு பொண்ணம்ம தொட்டா ரெண்டாயிரம் மாமா பாருங்க பாருங்க எதற்காக வந்திருக்கீங்க வேற ஆளையறாமா கம்முனு மாட்டேன் எதுக்கு வந்து இது கேக்குதே சொல்ல எப்பா சத்யா என்று ஒரு நாட்டிற்கு வந்தேனோ அன்று முதல் கொன்று இன்று வரை. ஆமா அவனை பார்த்து உடனே அவர் விரும்பிட்டாரு. விரும்பிட்டாரு என் உள்ளமானது ஆமா சத்யா சத்யா என்று சிறகடித்து பறக்குதல். ஆமா நைட்லாம் லொடாக்கு போட்டு அடிச்சுங்குது அவருக்கு. என்னங்க உங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றதா? எப்பொழுது என்னுடைய அரசவையில் உங்களை பார்த்தீரோ அன்று என்னுடைய இதயத்தை உங்களுக்கு என்னுடைய இதயத்தை கொண்டிருக்கின்றேன். அந்த இதயம் நாக்க நேற்றாமா ஆளு இதயம் புடிச்சுனா ஒரு புடிய கூடாதா சந்திரரே சூரியரே சாமி எந்துரையே இந்திரஜியவரே நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன்? இதற்கு இளையவரே அவங்கள என்ன சொல்லி கூப்பிடுவேன்? வந்தவர் அண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி நான் பிறந்தது மலைக்கோட்டை, நான் புகுந்தது புதுக்கோட்டை. நான் பிறந்தது மலைக்கோட்டை, நான் புகுந்தது புதுக்கோட்டை. நீங்க இங்க ஆட்டாட வந்தீங்களா இல்லையா கூட சேட்டை பண்ண வந்தீங்களா? ஆட்டாட வந்தீங்களா என்னுடைய சேட்டை பண்ண வந்தீங்களா? இது போலவே ஒவ்வொரு நாளும் நாம சந்தோஷமா இருக்கிறோம். அப்படியா?